நம்மளாம் ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருந்து ஃபுட்பால் வந்து ஆன் த பிச்சில் மட்டும்தான் எவ்வளோ வெறிகுண்டு ஃபுட்பால் விளையாடுறாங்க பாடுறா, அது மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம். அதை தவிர வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம வந்து வருஷம் ட்ரோஃபி ஜெயிக்கணும், எல்லா ட்ரோஃபியும் நம்ம கிளப்பு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஃபுட்பாலே வந்து ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் என்ன எந்த லெவலில் திருப்பி பார்த்தாலுமே வந்து ஃபுட்பால் இஸ் அ ஸ்போர்ட் ரன் பை பிஸ்னஸ்மென் பியூர்லி ஃபார் ப்ராஃபிட். அதில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காகு மாதிரி. அதாவது ஒரு கார் சுற்றணுன்னா வந்து டயர் வேலை செய்யணும், என்ஜின் வேலை செய்யணும், ஹெட்லைட் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த என்ஜின் தான் நம்ம. ஆனால் அந்த என்ஜின் வேலை செய்கிறதுக்கே வந்து வெளியிருந்து வந்து பெட்ரோல் ஊற்றினா தான் அந்த என்ஜினே வேலை செய்யும். அந்த பெட்ரோல் ஊற்றுறதே அந்த ஓனர், என்ஜின் ஓடுறது மட்டும்தான் நம்ம. காரில் சொகுசாக மறுபடியும் உட்காந்துட்டு போகிறது பூரா அந்த மறுபடியும் அந்த ஓனர் தான். அதனால் இந்த எபிசோடில் ஃபுல்லாக எப்படி இந்த ஃபுட்பாலுங்கிற ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் இது அவசியமாக ஒவ்வொரு ஃபேனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபுட்பால் ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினா மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ராடக்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸை வந்து பிரித்து பார்க்குறதா இந்த எபிசோடு. ஸோ மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உங்கள் கிளப் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, நல்ல நிலைமையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஃபுட்பால் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஆன் த பிச். எவ்வளோ நல்லா விளையாடுறாங்கிறது மட்டும் கிடையாது, எவ்வளோ நல்லா அந்த கிளப்பே ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் வந்து பேசப்படுது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எப்படி இந்த ஃபுட்பால் ஒரு பிஸ்னஸாக வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லி எதுக்கு நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஏன் நல்லா இருக்குதா, கிளப் ஹெல்த்தியாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று தான். இந்த காலம், இந்த ஒரு லாஸ்ட் 15 to 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளப் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிடுச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னா, இந்த வாங்குறது, அதாவது நம்ம ரெவென்யூ வர்றதோட பயங்கரமாக வந்துட்டு செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கிளப்னால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போய் அந்த ஃபுட்பால் கவர்னிங் கவுன்சில் அந்த கிளப்பை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து போயிடும். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது இருக்கிற வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வந்து பண்ணாதீங்க, அகத்திக்கால் எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அதை தடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து, அதுவும் இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் இந்த ரூல்ஸ் பிரபலமாகி எல்லா ஃபார்ம் ஆஃப் காம்படிஷன்ஸ்லேயும் அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்பால் ஓனர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து இந்த ஃபுட்பால் ஓனர்ஷிப் வந்து நிறைய மாறிக்கிட்டே வரும். ஏன்னா நீங்கள் பிரீமியர் லீக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீகோடைய எல்லா கிளப்ஸுக்குமான ஓனர் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள், இல்லை ஒரு தனிப்பட்ட குரூப். அது வந்து ஒரு கமர்ஷியல் சைடில் பார்க்கப்படுற கமர்ஷியல் பிஸ்னஸ்மென் மட்டும்தான் வந்து ஓனர்ஸாகவே இருக்காங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஏ கமர்ஷியலி ஓன்டு ஒரு கமாடிட்டி மாதிரி ஒரு ஃபுட்பால் கிளப், எஸ்பெஷலி இன் இங்கிலாந்து. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டயர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால் இருக்கா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 98% சொல்லலாம் எல்லாமே இட் இஸ் ஓன்டு பை பிஸ்னஸ்மேன் அண்ட் இஸ் ரன் பை தம் ஆன் அ டெய்லி பேசிஸ். அது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, எல்லாமே அந்த பிஸ்னஸ் மேன் தான் வந்து காரணம். ஓகேவா, அப்படி தான் வந்து இங்கிலாண்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுவே ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா பார்சலோனாவும் ரியல் மெட்ரிட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதில் எப்படின்னா இட் இஸ் ரன் பை சோஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சோஷியோஸ் என்னன்னா வந்துட்டு பார்சலோனாக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சோஷியோஸாக இருக்காங்க. அதே மாதிரி ரியல் மெட்ரிடுக்கு வந்து ஒரு 90,000 பேர் சோஷியோஸ்ன்னு இருக்காங்க. ஸோ இந்த சோஷியோஸ் என்னன்னா வந்து ஸ்பெஷலி தேர் கால் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்சலோனாவோ ரியல் மெட்ரிடோ யாருமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கார்பரேட்டான ஓனர் கிடையாது. எல்லாமே வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரன் பண்ணுறதா வந்து இந்த 2 கிளப்ஸுக்குமான மிகப்பெரிய காரணம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எவ்ரி இயர் அந்த மெம்பர் அவங்க வந்து தே வில் பே அன் ஆனுவல் ஃபீ. அந்த கிளப்புக்கு வந்து ஒரு ஆனுவல் ஃபீ கட்டி நான் வந்து சோஷியோ ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவலான ஒரு ஃபீயை வந்து கட்டுவாங்க. அந்த ஃபீ தான் அந்த சோஷியோ ஆனதுக்கப்புறம் தான் நீ உனக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குது, டிக்கெட்ஸ், கிளப்போடைய டிக்கெட்ஸுக்கு, கிளப்போட டிசிஷன் மேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நீ வந்து அந்த ஆனுவல் ஃபீ கட்டணும். யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ மெம்பர் ஆர் யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ சோஷியோ. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபேன் ஓன் பண்ணுற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் மொத்தமாக வந்து ஃபேன்ஸ் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளப் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளப் பிரசிடென்ட் வந்து ஒரு சிஇஓ மாதிரி வேலை செய்வார். ஆனால் எசென்ஷியலி அந்த பீப்புள், அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த சோஷியோஸ், அவங்க தான் வந்து இந்த கிளப் பிரசிடென்ட்டையே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டேர்ம் இருக்கும், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரஸ் வெளியே வந்துட்டு
இந்த நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மெம்பர்ஸ் அந்த சோஷியோஸுக்கு மட்டும் நான் பதில் சொன்னால் போதும், அவங்களுக்கு தெரியும் என்னை வச்சுக்கணுமா வேண்டாமான்ட்டு நான் மறுபடியும் எலெக்ஷனை கூட்டுறேன் அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தார்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஸோ பீப்புள் எலெக்ட் இட் சிஇஓனா பிரசிடென்ட் ஆஃப் த கிளப். ஸோ இப்போ பார்சலோனா பார்த்தீங்கன்னா லப்போர்ட்டா அண்ட் ரியல் மெட்ரிட்ல பார்த்தீங்கன்னா ஃபியோரண்டினா பெரஸ். ஓகேவா? ஸோ தே ஆர் எலெக்டட் அண்ட் தே ஆர் நாட் ஹயர்டு. ஸோ ஓனர்ஸ்னு யாருமே இல்லை. ஓனர்ஸ்னா மக்கள் தான் ஓனர்ஸ். ஆனால் அவங்கள வந்து எலெக்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம்லாம் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களே வந்து வாடாக்கலன்னு சொல்லிட்டு வீட்டோன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷனை வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி இல்லாத காரணத்தினால வந்துட்டு தேர் இஸ் நோ என்ன சொல்கிறது, வேற யாரையாச்சும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எல்லாம் உள்ளே கொண்டே வர முடியாது. ஸோ எஸ்பெஷலி இவங்க சிஇஓஸ் அந்த பிரசிடென்ட்ஸ் அவங்க முடிவு பண்ணுறதா வந்து ஃபைனலாக என்ன விஷயம், அவங்களுக்கு ஒரு கமிட்டி இருப்பாங்க. இந்த கமிட்டியோட சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பிரசிடென்ட் தான் ஃபைனல்ஸ் எடுக்கிறது. ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள மீட்டிங்கில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அந்த மாதிரி விஷயமே வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்பெஷலி இந்த 2 கிளப் பார்சலோனா ரியல் மெட்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அ நான் ப்ராஃபிட் ஸ்போர்ட்டிங் அசோசியேஷன். இது வந்து ப்ராஃபிட்ஸ்க்காக அவன் ரன் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் பேசிக்லி அ ஃபுட்பாலிங் அசோசியேஷன் பியூர்லி ஒன்லி ஃபார் ஃபுட்பால். ஓகேங்களா? அந்த 2 கிளப்புமே. ஸோ இதான் வந்து மெயினான விஷயமா. என்ன ப்ராஃபிட் வந்தாலுமே வந்து திருப்பி கிளப்புக்குள்ளாரே போட்டுருவாங்க. ஒரு ஸ்டேடியம் கட்டுறக்கா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர்ஸ்க்காக இருக்கட்டும், வேஜஸ் பிளேயர் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து விஷயம். ஆனால் எப்பவுமே டைம் அண்ட் டைம் அகைன் வந்து பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு கேரண்டி மாதிரி கொடுக்கணும், கிளப்ல வந்து இவ்வளோ ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்டோமியூன்னு ஒரு பெரிய ஒரு வேலைத்தனத்தை பண்ணி விட்டு போயிட்டான். நம்ம வந்து பார்சலோனாக்கு வந்து பயங்கர டெப்ட்ல வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டான். ஸோ அதனால இந்த பிரசிடென்ட் வந்து கேரண்டி பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு வந்து இன்னும் இவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் ரியல் மெட்ரிட் அண்ட் பார்சலோனா மட்டும் இப்படி ஆப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1990s அந்த காலத்தில் வந்து எல்லா கிளப்ஸையுமே லாலிகாவே வந்து சொல்லியிருக்காங்க, டேய் நீங்கள் எல்லாம் ப்ரைவேட் ஆக்கிங்க, எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து ஓன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கட்டாயத்தில் பார்சலோனா, ரியல் மெட்ரிட், அத்லெட்டிக் கிளப் அண்ட் ஒசாசுனா இந்த 4 கிளப்பை மட்டுமே மெம்பர் ஓண்டாகவே இருந்துக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாமே டெப்டில் போகலை, மற்ற எல்லா கிளப்புமே வந்து டெப்டில் போயிருக்குது. அதனால் வந்துட்டு இவங்க வேண்டாம், இவங்க எல்லாமே வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. இந்த 4 கிளப்பு அத்லெட்டிக் கிளப், ஒசாசுனா, ரியல் மெட்ரிட் அண்ட் பார்சலோனா இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து மெம்பர் ஓண்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூல் 1990s வந்து போடப்பட்டுச்சு. ஸோ இது வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவு இட் இஸ் இன் இங்கிலாந்து அண்ட் ஹவு இட் இஸ் இன் ஸ்பெயின். மற்ற லீக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த 2 மட்டும் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து அடுத்தது ஒரு விஷயம், பெரிய விஷயம் போயிட்டு இருக்குது என்னன்னா, ஒரு எவர்டன், ஒரு நியூகாசல் யுனைடெட் இவங்க எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா எங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, எங்கள்கிட்ட வந்து கோடியான ஒரு காசு இருக்குது, ஆனால் நீங்கள் வேணும்னே எங்களை வந்து செலவு பண்ணாமல் எங்களுக்கு எதிர்த்து வந்து சதி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பரவலாக விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியும், நியூகாசல் யுனைடெடோடைய ஓனர் தனித்துவமாக எடுத்தால் கூட அவங்களுடைய நெட்டு ஒர்த்து வந்து மீதி 19 டீமை சேர்த்தி போட்டால் கூட ஒரு பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து நியூகாசல் வந்து நினைச்சா மீதி 19 கிளப்பையும் அவங்களே வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு வெல்த் இருக்கிற ஓனர்ஸை வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. நீ சும்மா உங்க பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் நீ வந்து போடக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால், அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஏகப்பட்ட கிளப்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆச்சு. அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஃபினான்ஷியல் டோப்பிங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டோப்பிங் என்னன்னா, நீயே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு நீயே எல்லா நல்ல பிளேயர் எல்லாத்தையுமே நீயே வாங்க ஆரம்பிச்சிட்டினா நீ மட்டும்தான் எல்லாத்தையுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோட இந்த ஃபினான்ஷியல் டோப்பிங் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு. எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து எல்லாத்தையும் போட்டாலும் நீ வந்துட்டு இது பண்ண முடியாது, என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது வந்து நடக்கப்படுது. அண்ட் இப்போ ஒரு கிளப் செலவு பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லா பணத்தையும் உள்ள போட்டு இன்னொரு கிளப் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த கிளப்பை போட ஆரம்பிச்சா கண்டமேனிக்கன் எல்லாருமே கண்டமேனிக்கன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதனால் அதை தடுக்கிறதுக்காகவும் வந்து போட்டுச்சு. எசென்ஷியலாக இவங்களுடைய மோட்டோ என்னன்னா, உன்னோட ஃபுட்பால் ஸ்பெண்டிங் வந்து நீ எவ்வளோ பணத்தை திருப்பி எடுக்கிற, உன் ஃபுட்பால் கிளப்பு மூலியமா நீ எவ்வளோ பணத்தை திருப்பி எடுக்கிறங்கிற பொறுத்து மட்டும்தான் இருக்கணும். நீயா சும்மா பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு இது பண்ணக்கூடாது. அதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் சில வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது, அதை பற்றி நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ரூல் இருக்குது, PSR. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ என்னன்னா, உன்னோடைய கிளப்பு வந்து 3 வருஷம் ரோலிங் பீரியடில், அந்த 3 வருஷம் பீரியடில் சேர்ந்தா 105 மில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்கும் நீ லாஸ் பண்ணலாம்.
எப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், லாஸ்னா உனக்கு வர ரெவென்யூ, இன்கம் அண்ட் உன்னோட எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக. ஸோ அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸில் போய் முடியும்ல. ஸோ 3 வருஷத்தோடைய ரோலிங் லாஸ் சேர்த்துனோம்னா 105 மில்லியனாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு பெர் சீசன் வந்து 35 மில்லியன் தான் வந்து இருக்கணும். ஈச் 35 மில்லியன் × 3 105 மில்லியன் மாதிரி 35 மில்லியன் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எவர்டனுக்கு 8 பாயிண்ட் ரிடக்ஷன் கொடுத்தாங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 4 பாயிண்ட் ரிடக்ஷன் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு பிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பாட்டம் கிளப்ஸ் எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க, 3 வருஷத்துல 105 மில்லியன் பவுண்ட்ஸ் எல்லாம் லாஸ் நாங்களே பண்ணுவோமான்னு தெரில. இது வந்து டாப்ல இருக்கிற ஒரு 5-6 கிளப்புக்கு மட்டுமே பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கே, எங்களுக்குலாம் இதுல எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியே வந்து தெரில. இவ்வளோ லாஸ் வந்து பண்றதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு காரணமே இல்லை, சும்மா இந்த ரூல்ஸ் வச்சு என்ன ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயம் யுஎஃப்ஆ வந்து ஒரு சம்மர் ரூல் பண்ணாங்க. அவனுங்க என்ன சொன்னானுங்க, எஃப்எஃப்பி அப்படின்னு கொண்டாங்க, ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேன்னு. அவனுங்க என்ன சொன்னானுங்க, எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணாம், 3 இயர் ரோலிங் பீரியட்லாம் வேண்டாம், என்ன கிளப்பு வந்து யூரோப்பில் விளையாண்டாலும் அவங்களுடைய ரெவன்யூவில் 70% தான் மொத்தமாகவே ஸ்பெண்ட் பண்ணணும். நீ 100 ரூபா வாங்கினீங்கன்னா 70 ரூபா தான் கொடுக்கணும். அந்த 70 ரூபாய்க்குள்ளே தான் வந்து பிளேயரோடைய வேஜஸ்ஸு, டிரான்ஸ்ஃபர்ஸு, போனஸ், வேற என்ன ஏஜென்ட் ஃபீஸ் எதாக இருந்தாலுமே வந்து நீ அந்த 70 ரூபா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பிரீமியர் லீக் யோசிச்சு பார்த்தாங்க, ஒருவேளை அது நம்மளுக்கு நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் 26-27 சீசன்லேருந்து புதுசாக ஒன்று கொண்டு வராங்க, ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ என்னன்னா, நீ 100 ரூபா சம்பாரிச்சின்னா 85 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம். அவன் வந்து 70 ரூபா தான் விட்டாங்க, இவங்க வந்து 85 ரூபா வரைக்கும் விடுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 85 ரூபாயில வந்துட்டு உன்னோட வேஜஸ் வந்துடணும், உன்னோட டிரான்ஸ்ஃபர் ஃபீ அண்ட் அமோர்டைசேஷன் வந்துடணும், உன்னோட ஏஜென்ட் கொடுக்குற ஃபீ அது எல்லாமே இதுக்குள்ளாரையே வந்துடணும், அந்த 85 ரூபாய்க்குள்ளாரையே வந்துடணும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீ 85% வந்து தாண்டினா, அதிலிருந்து 115% வரைக்கும் போனீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு ஒரு இது கொடுப்போம், என்ன சொல்கிறது, ஒரு ஃபைன் பண்ணுவோம், என்ன எவ்வளோ சர்டன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அது வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. 115%க்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் ரிடக்ஷன் தான், அந்த கேள்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அந்த ரூல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த யூரோப்பியில் இல்லாத கிளப்ஸுக்கெல்லாம் பிரீமியர் லீக் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கொடுங்க, 85% அப்படிங்கிறது. ஆனால் அதே கிளப் வந்து யூரோப்புக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 70% கீழே தான் இருக்கணும். ஸோ யூரோப்பில் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15% ஒரு நல்ல போனஸ் கிடைக்குது. யோசிச்சு பார்த்தீங்களுக்கு புரியுதா? ஸோ இவங்க வந்து 85% வந்து கொடுக்கலாம், யூரோப்பில் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ 115% வரைக்கும் போனோம்னா ஃபைன்ஸ் நீங்கள் கட்டணும். பட் 115%, 100 ரூபாயில 115 ரூபாய்க்கு மேலே நீ செலவு பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் ரிடக்ஷன்லாம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து அது வந்து டேக் ஓவர் பண்ணுது, இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெவென்யூஸ், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்ல. ஸோ ரெவென்யூனா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரெவென்யூலேருந்து போவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேட்ச் டேலேருந்து வர ரெவென்யூ. ஸோ அந்த மேட்ச் டே ரெவென்யூ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து அந்த விஐபி பாக்ஸ் வாங்கிட்டு போகிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டேடியமில் போய் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு, அந்த கேட்டரிங். அண்ட் இப்போது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேடியமே மல்டி பர்பஸ் ஸ்டேடியமாக வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து கான்சர்ட்ஸுக்கு விடுறது, வேறு ஸ்போர்ட்ஸே. இப்போ நீங்கள் இது டாட்னமோட ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இது அமெரிக்காவிலிருந்து வர என்எஃப்எல்லாம் அங்கே வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஸ்டேடியம் ஹஸ் ஸ்டார்டட் பிகமிங் அ மல்டி பர்பஸ் ஸ்டேடியம். ஸோ இது எல்லாமே வந்து மேட்ச் டே ரெவென்யூ கீழே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ. ஸோ இந்த ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய கிளப்பாக இருக்கிறீங்களோ அதையை பொறுத்து உங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ வரும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுடைய கிளப்போடைய மேட்சஸ் எத்தனை மேட்ச் டிவியில் போடுறாங்களோ அதையை பொறுத்து எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வரும். எல்லா கிளப்போடைய எல்லா மேட்சஸும் டிவியில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போர்ன்மத், ஒரு எவர்டன், ஒரு ஒசாசூனா, ஒரு மலாகா, அந்த மாதிரி கிளப்ஸோடைய எல்லா 38 மேட்ச் ஆஃப் த சீசன், அதில் அலிகளி எத்தனை கேம்ஸும் அந்த டிவியில் போடுறாங்களோ அதையை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ப்ராட்காஸ்டிங் பண்ணுறவங்க. இப்போ லாலிகாவுக்கு அஃபீஷியல் ப்ராட்காஸ்டர்ஸ் எனக்கு வந்து அந்த
விவோன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ். ஸோ எத்தனை மேட்சை உங்கள் கிளப்போடைய டிவியில் போடுறாங்களோ அதை பொறுத்து வரும். ஸோ அதான் வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ. அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டிவி ரைட்ஸ்ன்னு சொன்னது தானே இப்போது மீடியா டீல்ஸ். அது வந்து எப்படின்னா அந்த டிவி ப்ராட்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அதுலேருந்து கொஞ்சம் இது, அண்ட் இந்த மேட்ச் ஸ்ட்ரீம்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, எந்தெந்த நெட்ஒர்க்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் அதிலிருந்து வர கான்டென்ட் இப்போ வந்து சில கிளப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஓன் சேனல் வச்சுருப்பாங்க. இப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா எம்யூ டிவின்னு இருக்குது, லிவர்பூலுக்கு வந்து எல்டிவி எல்எஃப்சி டிவின்னு இருக்குது. அந்த மாதிரி வந்து பல கிளப்ஸுக்கு வந்து அவங்கவுங்க ஓன் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனலில் போடுற கான்டென்ட்டுக்கு வர்றது, அந்த சேனலோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு வருது. அந்த மாதிரி இப்போ ரியல் மெட்ரிட் பார்த்தீங்கன்னா ஆர்எம் டிவின்னு ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதிலிருந்து வர்றது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ கீழே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப். இந்த ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து உங்களுடைய ஷர்ட் டீல்ஸ், இந்த ஷர்ட்டில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்களா, ஸ்லீவ் ஸ்பான்சர், நடுவில் ஷர்ட்டில் ஸ்பான்சர், ட்ரைனிங் கிட்டுக்கு ஒரு ஸ்பான்சர், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஷர்ட் டீல்ஸில் வந்துடும். அதுவும் இல்லாமல் அஃபீஷியல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பின்னாடி அந்த போர்டிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா அஃபீஷியலாக அந்த ஸ்பான்சர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதிலிருந்து வர காசு, அதே மாதிரி அந்த பிராண்டு, அந்த உங்களுடைய பிராண்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ அந்த பிராண்ட் டீல்ஸு அண்ட் அந்த என்டோர்ஸ்மெண்ட்ஸ். நீங்கள் போய் சில இதுக்கு உங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதுக்கெல்லாம் போய் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க போய் நின்றுட்டு வருவாங்க. என்னடா வந்து இவனுக்கு நிற்கிறான்னு பார்த்தா அந்த என்டோஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ரெவன்யூ வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரீட்டைல் அண்ட் மர்ச்சன்டைசிங் அப்படிங்கிறத வந்து இந்த கொடுக்குற அந்த கிட் சேல்ஸ், எவ்வளோ ஜெர்சிஸ் விற்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்தோ, ஜெர்சி மட்டும் இல்லை, ஷார்ட்ஸு, பூட்ஸ், ஷின் பேட்ஸ் அப்படிங்கிற எல்லா அப்பேரல் எல்லாம், அந்த ஃபேன், அந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் எவ்வளோ வாங்குறானுங்க, அது அந்த ஃபேன் கியரு அண்ட் அந்த கிளப்போடைய அஃபீஷியல் ஷாப்ஸ் நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அவங்கேருந்து வர ரெவன்யூ எல்லாமே வந்து அது வந்து ரீட்டைல் மர்ச்சன்டைசிங். கடைசியில் வந்து கமர்ஷியல். இந்த கமர்ஷியல் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இப்போ நிறையா ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் போடுறதுக்கான டீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை நிறையா லைசன்சிங்கில் வந்து பணம் அண்ட் இந்த டிஜிட்டல்லேருந்து வந்த பணம், இதெல்லாம் வந்துட்டு இந்த கிளப்பு மூலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கிளப் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், இப்போ இந்த கூகுள் பிக்சல் கொடையெல்லாம் வந்து லிவர்பூல் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூகுள் பிக்சலில் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுறது இன் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் வந்து காசு வருது. அதே மாதிரி வந்து பல இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப் வந்து சில இன்கம்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. உனக்கு 5% கொடுக்குறேன், உனக்கு 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்பரேட் இன்கம்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வந்து கிளப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இன்கம் இருக்குது. ஸோ இதை எல்லாமே சேர்ந்தாதான் வந்து டோட்டல் ரெவென்யூஸ் இதில் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் வந்து நிறையா இதில் வந்து அவுட் கோயிங் போகிறது. அண்ட் மெயின் இதில் வந்து ஒரு 90% கூட சொல்லுவேன். 90% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிளேயர் வேஜ் தான். அவனுடைய பிளேயர் சேலரி எவ்வளவு, அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து என்னெல்லாம் வருது, அவனுடைய போனஸ் என்னெல்லாம் வருது, இது எல்லாமே வந்து அந்த பிளேயர் வேஜஸ் தான் மெயின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வேஜஸ். அந்த ஸ்டாஃபில் யார் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப் இருக்காங்க, கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அண்ட் சில பேர்த்துக்கு அந்த பர்சனல் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். அண்ட் கடைசியில் இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ்லையும் அங்கே அந்த ஃபெசிலிட்டியை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் ஃபீஸ் வேணும், ப்ராப்பரான ஜிம் எக்யூப்மெண்ட்டுக்கு இந்த ஃபீஸ் வேணும், என்னெல்லாம் வந்து டெக்னாலஜி அதில் வந்து கொண்டு வரணும், ஸ்விம்மிங் பூலு, சானா, அது இதுன்னு ஏகப்படுது ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸில் கட்டாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் காஸ்ட்ஸ். இப்போ ஒரு மேட்ச்சுக்கு இங்கேருந்து இங்கே போகிறது, இந்த மேட்ச் டே லாஜிஸ்டிக்ஸு, கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல்லாம் போவாங்களே ப்ரீ சீசன், அந்த ட்ராவல்ஸு, அக்காமடேஷன் ஃபார் ஆல் தோஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், இங்கேருந்து அங்கே போகிறது எல்லாத்தையுமே சேர்த்து ட்ராவல் காஸ்ட்டில் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, லீகல் காஸ்ட்ஸு, இப்போ இந்த பிளேயர் ஒரு இதுலேருந்து வாங்கிறதுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த காஸ்ட்ஸ் எல்லாமே, இந்த கிளப்பை வந்து நடத்துறதுக்கான அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு கடைசியில் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸில் வந்து இது முடியுது. ஸோ இது எல்லாமே தான் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதான் ஒரு கிளப்புக்கு வந்து சேருது. ஓகேவா? ஸோ நான் ஒரு விஷயத்தில் வந்து இந்த இயர் எஸ்பெஷலாக வந்து பிரீமியர் லீக்கில் வந்து கண்டபடி எல்லாருமே வந்து திட்டினாங்க ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் நடக்குதுல்ல, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் நடக்கும்போது நீங்கள் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பிளேயர் வந்து எல்லாருமே யோசிப்போம், இந்த கிளப்பை சூஸ் பண்ணுறதாண்டா லாஜிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அவன் வந்து இன்னொரு கிளப்பை போய் சூஸ் பண்ணியிருப்பான்.
எதுக்குடா அங்கே வந்து சூஸ் பண்ணிடுவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு ஒரு எங்கேயோ ஒரு ஆர்டிக்கல் வரும். அந்த பிளேயரோடைய ஏஜென்ட் தான் இங்கே நிறைய காசு வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் தள்ளி விட்டான் அந்த பிளேயரை. சில டைமெல்லாம் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அவன் ஏஜென்ட் தான் எனக்கு தெய்வண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து போயிட்டு இருப்பான். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், செல்சி 65 மில்லியன் பவுண்ட்ஸ் வெறும் பிளேயர்ஸோடைய ஏஜென்ட்டுக்கு மட்டுமே கொடுத்தாங்க அந்த டீல்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. செகண்ட் பாருங்க, ஆஸ்டன் வில்லா 38, மேன் சிட்டி 37, லிவர்பூல் 34, ஆர்சனல் 32 அண்ட் யுனைடெட் 32. இங்க பாருங்க, டாப் 5 டாப் 6ல பாத்தீங்கன்னா இத்தனை வெறும் பிளேயரோட ஏஜென்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அந்த டீல்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. பாருங்க, இவ்வளோ வந்துட்டு நம்மளுடைய அத்லெட்டிக்ல வந்து அவங்களோடய போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்ணா பின்னான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் வேணும்னா அந்த ஏஜென்ட் கேட்பான், உனக்கு வேணும்னா அந்த பிளேயர் ரெடி தான் வரதுக்கு, ஆனால் எனக்கும் ஒரு 5 மில்லியன் கொடு, வந்துச்சுன்னா நான் வந்து அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். அந்த பிளேயர் வந்து இன்னொரு கிளப்புக்கு போறக்க ஓகே என்ன சொல்றான், உனக்கு மட்டும்தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிளேயர்ஸ், இந்த ஏஜென்ட் ஃபீஸ் எல்லாம் நானே கொடுத்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் இந்த நடத்தி முடிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யாக்கரஸோடைய இது அப்படிதான் போச்சுன்னு நினைக்கிறேன். யாக்கரஸ் வந்து கூட ஐ வில் ஃபர்கோ தி என்னது ஏஜென்ட் ஃபீஸ், நான் அதை பே பண்ணிக்கிறேன், மற்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக எங்கேயோ பரவலாக விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயமே நடக்கும். ஸோ அந்த ஏஜென்ட் ஃபீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பனன்ட். அது இந்த வருஷம் கண்ணா பின்னான்னு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த வருஷம்னா 24-25 சீசன் தான் இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ 24-25 சீசனுக்கு வந்து என்ன வந்து நடந்திருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா வந்து லிவர்பூல்ல இருந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ 24லேருந்து 25க்கு என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெவன்யூ பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 89 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து கமர்ஷியல், ப்ராட்காஸ்டிங், மேட்ச் டே எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 89 மில்லியன் பவுண்ட்ஸ், ஒரு 14% சேஞ்ச். நீங்கள் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஜெயிச்சாங்க பிரீமியர் லீக். ஸோ எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. எல்லா மேட்சும் டெலிகாஸ்ட் ஆச்சு. இதில் சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல முடிச்சாங்க குரூப் ஸ்டேஜில், அதுலேயே ஒரு 100 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் ரவுண்ட் ஆஃப் 16ல வெளியே வந்துட்டாங்க. இன்னும் குவாலிஃபை இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வந்து ரெவன்யூ வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 90 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆச்சு. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேஜஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 41 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு வேஜஸே அதிகமாயிருக்கு. அது வந்து போனஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் சேர்த்து 41 மில்லியன் பவுண்ட்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ மொத்தமாக எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் பவுண்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. போன வருஷம் 2024ஓட இது அந்த அதிகமாயிருக்குது. அதனால வந்துட்டு டோட்டலாக இந்த ஈபிட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து இன்க்ரீஸ் ஆகி 41 மில்லியன் வந்து மாறிருக்கு. ஓகேவா? நீங்கள் பிளேயர் அமோர்டைசேஷனு, பிளேயர் இம்பேர்மெண்ட், டெப்ரிசியேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ் 69 மில்லியன்ல வந்து ப்ராஃபிட் ஸ்லாஷ் லாஸ் அப்படின்னா மொத்தம் இதில் இருந்தது லாஸ்ல இருந்திருக்கிறது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 29 மில்லியன் தான் வந்து லாஸாக வந்திருக்குது. நீங்கள் நான் சொன்னேன்ல, ஃபுட்பால் இஸ் பேசிக்லி அ பிஸ்னஸ்ன்னு சொன்னேன்ல, இட் இஸ் ஆல்வேஸ் அ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான். நீ ப்ராஃபிட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அது வேற லெவல் அந்த இயர் உனக்கு. நீ வந்து 1 மில்லியன் பவுண்ட் நீ ப்ராஃபிட் பார்த்தா கூட இட் இஸ் அ வேற லெவல் பிஸ்னஸ் என்னை கேட்டால். அந்த மாதிரி வந்து வருஷம் லாஸ் தான் முக்காவாசி கிளப்ல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து 29 கிட்டத்தட்ட 30 மில்லியன் லாஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பிளேயர் சேல்ஸில் 53 மில்லியன்லாம் பண்ணனால மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லா டேக்ஸ் எல்லாம் சேர்த்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா 8.3 மில்லியன் பவுண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அது ஹியூஜ் ப்ராஃபிட். 8.3 மில்லியன் பவுண்ட் எல்லாத்தையும் போக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தில் நீங்கள் 8 மில்லியன் பவுண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை? அது மாதிரி ஃபுட்பாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ லிவர்பூல் வந்து தே ஃபைனலி மேட் 8.3 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். அண்ட் அவங்களுடைய டெப்ட் பார்த்தீங்கன்னா 306 மில்லியன் பவுண்ட்ஸ்லேருந்து 282 மில்லியன் பவுண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க எடுத்திருக்கிற லோனில் வந்து கிட்டத்தட்ட 24 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லோனை குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 8% வந்து மாறி இருக்கு. ஸோ போன வருஷம் வந்து இட் ஹஸ் பின் அன் இன்க்ரெடிபிள் சீசன். ரெவென்யூ க்ரோத் இருந்திருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, பிளேயர் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150% பிளேயர் சேல்ஸ் அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இன்க்ரெடிபிள் சீசன். அவங்களுடைய டெப்ட் வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஹியூஜ் சீசன் ஃபார் லிவர்பூல். நீங்கள் அடுத்தது மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 வரைக்கும் ப்ராட்காஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 48 மில்லியன் பவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ரெவென்யூ. அவ்வளோ கம்மியாக வந்து ப்ராட்காஸ்டிங். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூரோப்பா லீக் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ வந்து யூரோப்பா லீக்ல ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்த ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியானாலுமே மொத்த ரெவென்யூ 5 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து அதிகமாக இருக்குது.
மற்ற இதெல்லாம் சேர்த்துன்னு பார்த்தோம்னா மொத்த ரெவென்யூவில் 5 மில்லியன் பவுண்ட்ஸ் அதிகமாயிருக்கு. இவ்வளோ ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ கம்மியாயும் டோட்டல் ரெவென்யூ 5% 5 மில்லியன் பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஹியூஜ் தானே கேட்டால் வந்து ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. வேர்ல்டுலேயே டாப் 2 இல்லை டாப் 3க்குள்ளே வர கிளப்ஸில் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேஜஸ் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். 51 மில்லியன் பவுண்ட் வேஜை வந்து குறைச்சிருக்காங்க 2024லேருந்து 2025 வரைக்கும். அதே மாதிரி வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் மொத்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து 514 மில்லியன் பவுண்ட்லேருந்து 483 மில்லியன் பவுண்ட் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 30 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸில். ஸோ அது வந்து ஹியூஜ் விஷயம். எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்த்தோம்னா வந்துட்டு ப்ராஃபிட்/லாஸ் வந்து 113 மில்லியன் பவுண்ட் லாஸில் இருந்தாங்க 2024ல், which is staggering 114 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லாஸ்ல இருந்தது வந்து அப்படியே கம்மி பண்ணி 33 மில்லியன் பவுண்ட் லாஸ்ல வந்து முடிச்சிருக்காங்க. which is சென்சேஷனல். என்னை கேட்டா பயங்கரமான சென்சேஷனலான விஷயம். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு இப்போ இந்த எஸ்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ தேவ் சேவ்டு நியர்லி 80 மில்லியன் பவுண்ட் அந்த ப்ராஃபிட் டு லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய விஷயம் அவங்களுடைய டெப்ட், நீங்கள் வாங்கியிருக்கிற லோன் 546 மில்லியன் பவுண்ட்ல இருந்து 637 மில்லியன் பவுண்டா வந்து அவங்க டெப்ட் வந்து மாறி இருக்கு. இந்த வருஷத்துல 2025ல டோட்டல் டெப்ட் இப்போதைக்கு 550 மில்லியன் பவுண்டில் வந்து டோட்டல் டெப்ட் வந்து இருக்கு அவங்களுக்கு. அந்த டோட்டல் டெப்ட்ல வந்துட்டு மிகப்பெரிய இது வந்துட்டு 422 மில்லியன் பவுண்டு. அதில் வந்து அந்த இதில் பே பண்ண வேண்டியது வந்து அவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது. இவ்வளோ வந்து பே பண்ணி ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா 777 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து டோட்டலாக வாங்கி வச்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் கட்டணும் அவங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அந்த பே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வருஷம் கட்டணும். ஸோ குவாலிஃபையிங் ஃபார் சாம்பியன்ஸ் லீக் வந்து பயங்கர நெசசரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிற அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து 24லேருந்து 25க்கு 25லேருந்து 26க்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மான்செஸ்டர் யுனைடெட் வெறும் 40 கேம் தான் ஆடிருக்காங்க. யூரோப்பில் சுத்தமாக ஆடவே இல்லை. எந்த கிளப் காம்படிஷன்ஸுமே ஒரே ஒரு கேம் தான் ஆடிருக்காங்க. 38 கேம் பிரீமியர் லீக் சீசன் ப்ளஸ் 2 கேம்ஸ் ஒவ்வொரு கப்லேயும் ஒவ்வொரு கேம். ஸோ பயங்கரமான அடி வந்திருக்கும். நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ரெவன்யூ ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடு சீசன் வந்து நம்ம ரூமர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. யுனைடெட் ஆர் பிளானிங் டு பிளே ஃப்ரெண்ட்லிஸ் இன் பிட்வீன் இந்த சீசனில் வந்து ஞாபகம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மிட் வீக் கேம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 5 மில்லியன் அதிகமாயிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அவ்வளோவா வந்து இது ஆகலை, ரொம்ப கம்மியாக கொண்டிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோ ரொம்ப மோசமான நிலைமையிலேருந்து கம்மியாக கொண்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து அதான் சொல்கிற 33 மில்லியன் பவுண்ட் லாஸ்ட்டில் வந்திருக்கு. பட் அது எங்கேயோ இருந்ததை 33 மில்லியன் பவுண்டு குறைச்சிருக்காங்க 113லேருந்து. பட் நெட் டெப்ட் தான் அதிகமாயிட்டே போகுது. 77 மில்லியன் பவுண்டு வந்து அதிகமாகி 550 மில்லியன் பவுண்டில் இப்போதைக்கு இருக்குது. அதை வந்து அவங்க குறைக்கிறதுக்கு வழியை பார்த்தே ஆகணும். ஸோ இது வந்து மான்செஸ்டர் யுனைடெட்டோடைய இது. செல்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான கூத்து. நீங்கள் வந்து 2024ல் வந்து 468 மில்லியன் பவுண்ட் ரெவன்யூவில் 490 வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ தட்ஸ் பயங்கரமான 22% சேஞ்ச் இந்த ரெவன்யூ அது வந்து வந்ததில். அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு 35 மில்லியன் பக்கத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுவும் வந்து ஜோகேஷ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். இது எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 213 மில்லியன் பவுண்ட் இருந்து 308 மில்லியன் பவுண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வரவு போக செலவு செஞ்சனால 308 மில்லியன் பவுண்ட் லாஸில் வந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ். அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 262.6 மில்லியன் பவுண்ட் லாஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மான்செஸ்டர் சிட்டியோ செல்சியோ தான் இருந்தாங்க. அதை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். அவங்களோட கிட்டத்தட்ட 100 மில்லியன் பவுண்ட் லாஸ் ஃபார் 1 சீசன்.
விச் இஸ் சென்சேஷனல். இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருந்தோம், இத்தனை பிளேயரை நீ வந்து வாங்கி வாங்கி விற்கிறதுல வந்து உனக்கு ஸ்போர்ட்டிங் சக்ஸஸ் எதுவுமே கிடைக்கலன்னா கண்ணா பின்னா நீ அடி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடியை வந்து இந்த வருஷம் இந்த கிளப் வேர்ல்டு கப்பை வின் பண்ணனால நல்லா கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. பட் அதையுமே கொண்டு போய் மறுபடியும் பிளேயர்ஸை வாங்கி வச்சிருக்காங்களே. இப்போ நெக்ஸ்ட் சீசன் எந்த ஃபார்ம் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் இருக்குமானே தெரியல. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு கேம் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் 262 மில்லியன் பவுண்ட் லாஸ் வாஸ் ஸ்டாகரிங் என்ன கேட்டா. ஸோ மொத்த டெப்ட் வந்துட்டு 267 மில்லியன் இதில் இருந்துச்சு. இப்போ வந்து 49 மில்லியன் பவுண்டுக்கு வந்துட்டு டெப்ட் அதிகமாக இருக்கு. டெப்டே இல்லாமல், ஏன் தெரியுமா டெப்டே இல்லை, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த சிஸ்டர் கிளப் அவங்களுக்கு வித்துக்கிட்டது, ஹோட்டல் அவங்களுக்கே வித்துக்கிட்டது, அது எல்லாமே வந்து போன வருஷம் நடந்துச்சு. அதனால 267 மில்லியன் ப்ராஃபிட்ல இருந்தவங்க 47 மில்லியன் பவுண்ட் நெட் டெப்ட்ல வந்து நிக்குது. ஸோ 316 மில்லியன் பவுண்ட் ஸ்விங் ஆயிருக்கு. ஸோ மொத்த டெப்ட்ல வந்து நிற்கிறாங்க, விச் இஸ் ஸ்டாகரிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் செல்சி ஹவ் பின் டூயிங். எனக்கு வந்து அந்த கடைசியில் சொல்கிறேன், அது வந்து மற்ற என்னதான் அந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கிரேசி வித் வாட் செல்சி ஹவ் டன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி, அவங்க வந்து மொத்த ரெவன்யூவில் வந்து 602லேருந்து 605 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஆச்சு அவங்களோட ரெவன்யூ. அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 177லேருந்து 184. பாருங்க கரெக்டாக கொஞ்சம் ரெவன்யூ ஒரு 3 மில்லியன் பவுண்ட் ஏறி இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ஒரு 7 மில்லியன் பவுண்ட் ஏறி இருக்குது. கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 73.8 மில்லியன் பவுண்ட்ஸ் ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அண்ட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து அவங்க டேக்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல. பட் அரௌண்ட் 9 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், விச் இஸ் ஸ்டாகரிங். நான் சொல்லியிருந்தேன்ல, யூ மேக் எனி சார்ட் ஆஃப் ப்ராஃபிட், இட் இஸ் ஸ்டாகரிங். ஓகேவா, 9 மில்லியன் பவுண்ட் ஒரு 7 மில்லியன் பவுண்டு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ரேட்டிங் லாஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது போன சீசன் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களுடைய ரெவன்யூ வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எப்படி வச்சுக்கணுமோ வந்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் பாருங்கள் 139 மில்லியன் பவுண்ட் வந்து பிளேயர் சேல்ஸ் வச்சு பண்ணாங்க. இப்போ இந்த வருஷமும் பாருங்கள் 95.2 மில்லியன் பவுண்ட் வந்து பிளேயர் சேல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அ ஃபுட்பால் கிளப் ஷுட் பி ரன் இன் இங்கிலாந்து. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ப்ராஃபிட்டட் கிளப் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி. அவங்களுக்கு பின்னாடி பிரைட்டன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைட்டன் எத்தனை பிளேயர் வித்தாங்கல்ல. ஸோ சிட்டிக்கு பின்னாடி பிரைட்டன் மட்டும் தான் இருப்பாங்க. சிட்டியோடைய அகாடமி, அவங்களுடைய பிளேயர் சேல்ஸ், அவங்கள மாதிரி பக்கத்தில் யாருமே வர முடியல. ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அ கிளப் ஷுட் பி ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மான்செஸ்டர் சிட்டி தான். ஸோ ஓவராலாக வந்துட்டு இவங்க வந்துட்டு கரெக்டாக வேஜஸை வந்து 1% வந்து குறைச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸ் ஷீட் வச்சிருக்காங்க. எப்படி பண்ணணுமோ ஃபைனான்ஸ் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணிருக்காங்க சூப்பராக. அந்த மாதிரி வந்து மான்செஸ்டர் சிட்டி பர்ஃபெக்டாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிளப்பை. பிரீமியர் லீக்ல கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்சனல் வந்து 24ல் எக்ஸ்பென்சஸ் இது ரெவன்யூ வந்து 613 மில்லியன் பவுண்ட்லேருந்து 690 மில்லியன் பவுண்டு. போன வருஷம் செம்ம ஜம்ப், 76 மில்லியன் பவுண்ட் அவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராட்காஸ்டிங்கில் ஒரு 10 மில்லியன் அதிகமாக இருக்குது. கமர்ஷியலில் பாருங்கள் கிட்டத்தட்ட 45 மில்லியன் பவுண்ட் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மேட்ச் டேலி 22 மில்லியன் பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாகரிங் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஃபார் ஆர்சனல். அது இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கேமுமே ஆடி இருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக் இன்னும் ஃபைனல் நடக்க போகுது, அது என்னன்னு தெரியாது. பிரீமியர் லீக் வந்து அவங்களுடைய மேட்சஸ் எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. ஸோ செம்மையாக இருக்க போகுது நெக்ஸ்ட் இயர் அவங்களுடைய இது வரும்போது, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வரும்போது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து 474 547 மில்லியன் பவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 73 மில்லியன் பவுண்ட் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அண்ட் ப்ராஃபிட்/லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.3 மில்லியன் பவுண்ட்லேருந்து அதிகம் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி குட். அவங்க வந்துட்டு 24 வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து 25ல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் சேஞ்ச். அவங்க வந்து எப்படி பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்க்கும்போது வந்து 92% வந்து இது குறைச்சிருக்காங்க அவங்களுடைய லாஸஸ். ஸோ 1.3 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய லாஸ், which is good, which is really good. வெறும் 1 மில்லியன் பவுண்ட் இதெல்லாம் பண்ணுறது இட் இஸ் ரியலி குட். நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 275 மில்லியன் பவுண்ட்லேருந்து வந்து 302 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான். ஸோ ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்குது, ப்ராஃபிட்டை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பிளேயர் லோன்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க, நல்ல பேலன்ஸ் ஷீட், டெப்ட் வந்து 10% வந்து அதிகமாக இருக்குதான். பட் தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஜஸ் டு டேர்ன் ஓவர், அது வந்து மிகப்பெரிய விஷயம். நான் மற்ற கிளப்புக்கெலாம் வந்து பேசல. பட் அந்த வேஜஸ் டு டேர்ன் ஓவர் விஷயம் வந்து 50% வச்சுருக்காங்க.
100 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபா தான் வேஜஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் ரியலி 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 ஸ்டாகனிங். ஸோ பயங்கரம். இது வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆர்சனல் ஹேவ் பீன் ரியலி ரியலி குட் ட்ராக். ஸோ நம்ம ஸ்பெயின் வந்தோம்னா ரியல் மேட்ரிட் பார்த்தீங்கன்னா இவங்க ஐயோ இந்த கிளப்பை வந்து அடிச்சுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. 2024 $1.04 பில்லியன்லேருந்து 2025 $1.15 பில்லியன் ரெவன்யூ இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ மட்டும்தான் கம்மியாக இருக்குது. மற்ற ரெவன்யூ மெம்பர்ஷிப்பு, இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸு, மார்க்கெட்டிங் எல்லாமே, மார்க்கெட்டிங்லாம் பாருங்கள் 75 மில்லியன் பவுண்டு அதிகம் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். மொத்த ரெவன்யூ வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த வருஷத்துலேருந்து எடுத்து பார்த்தோம்னா வந்து. எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்துட்டு 930 மில்லியன் பவுண்ட்லேருந்து வந்து 974 மில்லியன் பவுண்டுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து போன வருஷம் வெறும் இதிலிருந்து வந்து அவங்களுடைய இது வந்து 43 மில்லியன் பவுண்டு வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கோ. அதுவும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸு 24 மில்லியன் பவுண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கயா. இவங்களெல்லாம் தொடவே முடியாதுயா யாருனாலையுமே. பயங்கரமே ரியல் மேட்ரிட். இவங்க எப்படி கிளப்பை நடத்துகிறாங்க, இந்த ஃபேன் பேஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, இவங்களுடைய ரெவன்யூ 10% ஜம்ப்பு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பயங்கர அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 56% அதிகமாக இருக்குது, ரெக்கார்டு மார்க்கெட்டிங் ரெவன்யூ க்ரோத் அவங்களுக்குலாம். அதே மாதிரி வேஜஸ் டு டேர்ன் ஓவர் வெறும் 40%. 100 ரூபா சம்பாரிச்சா 40 ரூபா தான் வேஜஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் ஸ்டாகரிங் ரியல் மேட்ரிட். அப்பா சான்ஸே கிடையாது. ஸோ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் ப்ராஃபிட் வந்து கண்ணா பின்னான்னு வந்து இன்க்ரீஸும் ஆயிருக்குது. ஸோ இட்ஸ் ஹியூஜ் ஃபார் ரியல் மேட்ரிட். அந்த மாதிரி பார்த்தோம்னா பார்சலோனா எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய ரெவன்யூஸ் எல்லாமே வந்து கம்மியாயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து கேம்ப் நூல இல்லை, அந்த வேறு ஸ்டேடியமில் எஸ்டாடியோ ஒலிம்பிக்கோ என்னமோ ஸ்டேடியம் நேம் அதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கேம்ப் நோவில் இப்போ திரும்பி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் நல்ல சேஞ்ச் வரும். பட் அவனோட ரெவன்யூ வந்து க்ளோஸ் டு $1 பில்லியன்லேருந்து 916 மில்லியனாக வந்து குறைஞ்சிருக்கு ஒரு அவங்களுடைய ரெவன்யூ வந்ததில். ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 பில்லியன் பவுண்டு தான் வந்து லாஸில் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 180 மில்லியன் பவுண்ட் லாஸில் இருக்காங்க 2024. பட் இந்த வருஷம் நல்லாவே அது மாறும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அது வந்து கொஞ்சம் நல்லாவே 8 மில்லியன் பவுண்டில் இருக்காங்க. ஆஃப்டர் டேக்ஸ் தான் வந்து 17 மில்லியன் பவுண்ட் லாஸில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 180 மில்லியன் பவுண்ட் லாஸ் இருக்காங்க இந்த வருஷம். அதனால் வந்து தட்ஸ் ஹியூஜ். அதை வந்து சரி பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ரெவன்யூ அவங்களுக்கும் வந்து கண்ணா பின்னான்னு வந்து அதிகமாக இருக்குதான். ஸோ அதனால் வந்து இது நெட் ஸ்பெண்ட் வந்து கிட்டத்தட்ட 31 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதனால் வந்து அதையும் கொஞ்சம் சரி பண்ண பார்ப்பாங்க. ஸோ பார்சலோனா ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் இயர் வில் பி ஹியூஜ். அவங்களுடைய ரெவன்யூ வந்து கொஞ்சம் இந்த வருஷம் குறைஞ்சிருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட் இயர் ரெவன்யூ வந்து இந்த வருஷம் வந்து 994 மில்லியன் பவுண்ட் இருந்தாலுமே நெக்ஸ்ட் இயர் ஐ திங்க் தே வில் கிராஸ் இதுதான் 1 பில்லியன் கிராஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ரியல் மேட்ரிட் மட்டும் தான் இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் இவங்க கண்டிப்பாக வந்து அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. 2025 அதான் சொன்னேன், இந்த ப்ராஃபிட் லாஸுமே வந்து வெறும் 17 மில்லியன் பவுண்ட் தான், விச் இஸ் நாட் ரியலி பேட். அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெண்டிங்கு எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆன் பார். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெண்டிங் ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 34 மில்லியன் பவுண்ட்ஸ் -31 34 மில்லியன் பவுண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இட் இஸ் ஹியூஜ். 65 மில்லியன் பவுண்ட் ஸ்விங் நீங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இட் இஸ் ஹியூஜ். பார்சலோனா ஒன்ஸ் அகெயின் ப்ரூவிங். அவங்க வந்து எவ்வளோ லாஸில் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. பார்ட்டமியூவா லப்போட்டாக்கு முன்னாடி என்ன நிலமையில வந்துட்டு அந்த அவ்வளோ பணத்தை கொடுத்து எல்லா பிளேயரும் டெம்பல்லே வாங்கினது, கூட்டினியோ வாங்க, அது வந்து கண்ணா பண்ண செலவு பண்ணி வச்சிருந்தான். அதெல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ ஒவ்வொன்றா வந்து லப்போட்டா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ அகெயின் தட்ஸ் அ ஹியூஜ் இது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த பிக்கெஸ்ட் லாஸஸ் இன் ஒன் சீசன். செல்சி இந்த வருஷம் 262.4 மில்லியன், மேன் சிட்டி 2011 197.5 மில்லியன், செல்சி 155, 150 அண்ட் யுனைடெட் வந்து 149.6 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ இதான் வந்து டாப் 5. அதில் டாப் 20 வந்து செல்சி கிட்டத்தட்ட வந்து 6 சீசன்ஸ் இருக்காங்க 20ன்னு எடுத்து பார்த்தோம்னா. ஸோ திஸ் இஸ் பயங்கர சென்சேஷனலான ஒரு விஷயம். இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோடைய அனைத்து கிளப்போடைய ரெவென்யூஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிரீமியர் லீக் டாப்லேயும் வந்து சரி, பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட்லையும் சரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாருமே வைங்க. அண்ட் மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். பட் அன்டில் தென் இட்ஸ் கௌதம். பாய்.